ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியாக பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி 1 கிலோவில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு நான் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 250 ml ஃபஸ்ட்டு நல்லா 1 கிலோ அரிசி பிடிக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 12 கிராம்பு, ஏலக்காய், பட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 6 துண்டு, அதை இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். அடுத்ததா ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு அதோட கலர் மாறி வர வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில் போட்டு வணக்கிடலாம். நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வணங்கும் போதே பார்த்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ணிடுவேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் சீக்கிரமாக வந்து குக் ஆகும். உப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறமா அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கைப்பிடி அளவு சேர்த்தோம் அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. அடுத்ததாக மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 1 கிலோ பிரியாணிக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு காரத்தை கொடுக்கும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி 1 கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா புதினாவும் கொஞ்சமாக மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சமாக இந்த எண்ணெயில் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் போட்டு கிளறிடலாம். அடுத்ததாக ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா, புதினா, மல்லித்தலை, பச்சை மிளகாலாம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 6 தக்காளியை சேர்த்திட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வேக விடலாம். இப்போது இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக நமக்கு இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகும். அடுத்ததாக ஒரு லெமனை நல்லா ஃபுல்லாகவே அப்படியே புழிஞ்சு விட்டுடலாம். தயிர், லெமன் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூமை இப்போ நம்ம இதில் சேர்த்து நல்லா கலக்கிடலாம். 1 கிலோ பிரியாணிக்கு நான் பார்த்தீங்கன்னா 4 பேக்கெட் மஷ்ரூமை கட் பண்ணி எடுத்திருக்கேன். மஷ்ரூம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். அரிசியை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10லேருந்து இல்லைனா ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரிசியை நம்ம ரொம்ப அதிகமாக கிளறக்கூடாது. ஸோ மெதுவாக ஒரு அடியிலேருந்து ஒரே ஒரு தடவை மட்டும் கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அடியிலேருந்து இந்த மாதிரி பாருங்கள் லைட்டாக இப்படி ஒரே ஒரு கிளறு மட்டும் கிளறிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு வெயிட் வச்சு விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே நம்ம வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள் அந்த அரிசியெல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த பாஸ்மதி ரைஸ் அப்படியே அந்த மேலாக இப்படி தூக்கி இருந்துச்சுனாலே நமக்கு கரெக்டான பதத்தில் அந்த ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு சைட்லேருந்து இந்த மாதிரி கிளறி விடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் மஷ்ரூம் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.